புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் திருஞானம் அவர்களும் ஊடகவியலாளர் சுமன் ஸ்ரீராமன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். பாரத் மாதா கி ஜே என்ற முழக்கத்தை எழுப்புமாறு எவரையும் நிர்பந்திக்க தேவையில்லை அப்படின்னு RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் சொல்லியிருக்கிறதாக இன்றைய நாளிதழ்களில் செய்தி இருக்கு. நிர்பந்திக்க வேண்டியதில்லை அப்படின்னு அவர் சொன்னதுக்கு பிறகு இனி அது போன்ற நிர்பந்தங்கள் இருக்காது அப்படின்னு நம்பலாமா? இல்லை, முதல்ல இது மச் அடோ அபவுட் நத்திங். ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை கொண்டு போய் பூதாகாரமாக ஒரு தேசிய அளவில் விவாதம் நடத்துகிற அளவுக்கு கொண்டு போகிற விஷயமே இல்லை. திரு பகவத் சொன்னது வரவேற்கத்தக்கது, கட்டாயப்படுத்த போவது இல்லை அப்படின்னு சொல்றது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது என்று எடுத்துக்கொண்டாலும், பாரத மாதா அப்படிங்கிற கான்செப்டே இந்து மதத்துடன் இணைப்பதே ஒரு தவறு. அது நம்ம எப்படி அதை எல்லாத்தையும் நம்ம ஒரு ஒரு டிஸ்டார்ட் பண்றோமோ அதை இதையும் டிஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாரத மாதாங்கிறது முதல்ல 1873 ஒரு பிளே, இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்த அந்த கான்செப்ட் தான் பாரத மாதா. தவிர இது RSS அமைப்பு பாரத மாதா உருவாக்குனாங்க, இல்ல இந்து அமைப்புகள் தான் பாரத மாதா உருவாக்குனாங்க, எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை. 1873 நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்ல ஆரம்பிச்ச அந்த ஸ்லோகன், அதற்கு பிறகு பெரும்பாலாக சுதந்திர போராட்டத்தின் போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் பாரத மாதா கி ஜெய் சொன்னது. அனைத்து சமுதாய மக்களும், அனைத்து ஜாதி மக்களும், அனைத்து மத மக்களும் சொன்ன ஒரு இதுதான் பாரத மாதா கி ஜெய்னா நம்ம என்ன சொல்றோம்? இந்தியாவுக்கு வெற்றின்னு சொல்றோம். இந்தியாவுக்கு வெற்றிங்கிறது ஒரு இந்து மதத்தினுடைய ஒரு ஸ்லோகனாக நம்ம யாராலையும் எடுத்துக்கொள்ள முடியாது. இதை எதனால இது இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு அப்படிங்கிறதே ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி இது நல்ல விஷயம் என்னன்னா, அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த மக்கள், அனைத்து மதத்தை சேர்ந்த மக்களும் பெரும்பாலான கட்சிகளில் இருக்கும் மற்ற இந்து மதத்தை சாராத மக்கள் முன் இது ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கக்கூடாதுன்னு சொல்றது. காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், அனைத்து கட்சிகளிலும் முன் சொன்னது இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு எங்க மகாராஷ்டிரா சட்டமன்றத்துல காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்தே தானே இல்ல முதல்ல ஆமா காங்கிரஸ் கட்சி NCP எல்லாரும் சேர்ந்துதான் அந்த வாரிஸ் பத்தானுக்கு எதிராக ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது. காங்கிரஸும் ஆதரிச்சது, NCP ஆதரிச்சது, எல்லாம் சேர்ந்து தானே பண்ணாங்க. அதான் சொன்னேன். இல்ல வரவேற்கத்தக்க தானே இது. அவருக்கு தண்டனை கொடுத்தது இல்லைங்க. அதாவது இது ஒரு பாரத மாதா கி ஜெய் என்று சொல்வது தவறு இல்லை, ஒரு மதத்தை சார்ந்தது அல்ல அப்படிங்கிறது காங்கிரசும் பாஜகவும் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியும் சிவசேனாவும் ஒரு மதத்தை சார்ந்ததா இல்லையாங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதை அவசியம் சொல்லித்தான் ஆகணுமா இல்லையாங்கிற கான்ட்ரோவர்சி. இப்ப மோகன் பகவத் சொல்றாரு நிர்பந்திக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு தேவையில்லாத அர்த்தமில்லாத சர்ச்சை அப்படின்னு சொல்லி LK அத்வானி இடைப்பட்ட காலத்துல சொல்றாரு. இதெல்லாம் முதல்லயே அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த நெருக்கடி வந்திருக்குமாங்கிறது ஒரு கேள்வியாக வருது. இல்ல நிச்சயமா, அதாவது எதுவா இருந்தாலும் கட்டாயப்படுத்துவது. இப்போ ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த வந்தே மாதரத்தை ரெண்டு விஷயம் சம்பந்தி. எதுவாக இருந்தாலும் கட்டாயப்படுத்துவது அப்படின்னா சரியான ஒரு விஷயத்தை வச்சு அதை கட்டாயப்படுத்துவது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி பொருள் அது புரிந்து கொள்ளப்படுது. இது அடிப்படையில நீங்க முதல்ல சொன்னீங்க பாரத மாதாங்கிற காயினேஜே கிடையாது ஏன்ஷியன்ட் இந்தியால அப்படின்னு சொன்னீங்க. இல்ல பாரத மாதாங்கிற கான்செப்ட் சுதந்திர போராட்டத்தின் போது உருவான ஒரு கான்செப்டா தான் பரவலாக எடுத்து ஹிஸ்டாரியன் சொல்றது அதுதான். ஹிஸ்டாரியன் சொல்றது அந்த மாதிரி அதுக்கு முன்னால அது கிடையாது. என்ன தப்பு இருக்கு? நம்ம இந்தியாவுக்கு வெற்றி சொல்றது தப்புங்கிறீங்க. சொல்றது சொல்லாதது பிரச்சனை இல்ல. இந்தியாவுக்கு வெற்றின்னு சொல்லலாம். அத தினமும் காலையில எழுந்த உடனேயும் முன்னாலையும் சொல்லணுமா அப்படிங்கிறது வேற விதமான நாளைக்கு தேசிய கீதத்தை தினம் பாடணும், பள்ளிகள்ல பாடணும்னு சொன்னா கூட அதுக்கு ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. நீங்க ரிபப்ளிக் டேக்கும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் மட்டும் பப்ளிக் கொடியேற்றினா போதும் அப்படின்னு ஒரு பிளாக் கோடு வச்சிருந்தோம்ல நம்ம முதல்ல. சரி, அது 2001 2002 பீரியட்ல தானே அந்த பிளாக் கோடு ரிலாக்ஸ் ஆச்சு. சரி, அப்ப அது வரைக்கும் இருந்த இந்திய மக்கள் அந்த 2 நாட்கள்ல தான் தேசபக்தியோட இருந்தாங்களா? எல்லாமே சிம்பாலிக் தானே. எல்லாமே சிம்பாலிக் தானே. அப்ப இதையும் சொல்லணும்னு சொல்வதற்கு அவசியம் என்ன வந்தது? நான் கட்டாயப்படுத்த வேண்டும் என்று நான் நிச்சயமா சொல்லல. நீங்க பாரத் மாதா கி ஜெய் எல்லாரும் சொல்லிதான் ஆகணும், காலையில எழுந்து உடனே அதை சொல்லணும்னு நான் சொல்லவே இல்லை. கட்டாயப்படுத்துவதை நான் ஆதரிக்கவில்லை. ஆனால் பாரத மாதா கி ஜெய் என்பது ஒரு மதத்தை சார்ந்த ஒரு கோஷம் என்று சொல்வது முற்றிலும் தவறு. ஒரு மதத்தை சார்ந்த கோஷம் அப்படின்னு சொல்வது முற்றிலும் தவறு. சரி, நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல கட்டாயப்படுத்துவது என்ற ஒரு கான்செப்ட் இடையில வந்தது மிக ஒரு மோசமான ட்ரெண்டு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். மோகன் பகவத்துடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வரவேற்கத்தக்கது. இதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்.
இப்பொழுதும் கூட எல்லாரும் அதை ஏற்றுக்குவாங்களான்னு தெரில. ஆனாலும் இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்னதான் இருந்தாலும் அது ஒரு பெரிய மூமெண்ட். அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்டில் உள்ள ஒரு தலைமை இந்த மாதிரி சொல்லி இருக்கிறதுங்கிறது முதல்ல வரவேற்கத்தக்கது. ஏன்னா கட்டாயம் இதை அந்த இயக்கத்தில் உள்ளவங்களும் ஒரு சீரியஸாக எடுத்துட்டு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பன்முகத்தன்மையை அங்கீகரித்து மாற்று இயக்கங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு முயற்சி முதல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி பாரத் மாதா அப்படிங்கிற கான்செப்டே இடையில வந்தது தான். ஏன்னா நண்பர் சொன்ன மாதிரி சுதந்திர போராட்ட காலத்தில் வந்தது. ஆனால் ஏன்னா இன்றைக்குமே இந்த கேள்வி இருக்குது, பாரத் என்பது இந்தியாவில் இருந்த பல நாடுகள் ஒரு நாடு அப்படின்றாங்க இல்லையா? அப்போது அது ஒரு கான்செப்ட் தான், பட் ஒரு சர்ச்சைக்குரிய கான்செப்ட். என்ன அதை வந்து எல்லாரும் அதை ஏற்று தான் ஆகணும், சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு திணித்தல் கட்டாயம் சர்ச்சைகளை ஏற்படுத்தும், எதிர்ப்புகளை ஏற்படுத்தும். அதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தீர்வை சொல்லியிருக்கிறார் நினைக்கிறேன். இது வந்து பரவலாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய, விவாதிக்க வேண்டிய விஷயம். அதான் பல நாடுகளில் ஒரு நாடு தான் பாரதம். ஏன்ஷியன்ட் இந்தியாவில் பவுண்டம், ஔண்ட்ரம், திராவிடம், காம்போசம், யவனம், சகம், பாரதம், பால்கீகம், சீனம், கிராதம், தரதம், கசம் அப்படின்னு பல்வேறு நாடுகள் இருந்தது. அந்த நாடுகளில் ஒன்று தான் பாரதம். அவையெல்லாம் ஒன்றிணைந்து எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக பாரதம்னு பெயர் சூட்டுவதே சரிதானா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து சிலர் முன்வைக்கிறாங்க. சரி, இப்ப நீங்க இவ்வளவு பேர் சொன்னீங்க. இப்ப எல்லா பேரையும் ஒன்னா வச்சுக்கிட்டு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு தனி அந்த குரூப் ஒண்ணு சேர்த்து வேற ஏதாவது பேர் கொடுக்கலாமா? அப்ப இந்தியில இந்தியாவுடைய பேர் என்ன? இவ்வளவு நாளா ஏன் அதுக்கு ஒரு போராட்டம் நடத்துறது? சரி, இந்தியாங்கிறது எங்க இருந்து வருது? இந்தியாங்கிறது எங்க இருந்து வருது? இல்ல அது யார் சூட்டிய பேர்? அதுவும் யார் சூட்டிய பேர் இல்லைங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கலா சரித்திரத்துல ஒரு பேர் வந்து ஒரு நாட்டினுடைய ஆதிக்கத்தை செலுத்திய ஒரு பகுதி மக்கள் ஒரு 300 ஆண்டுகளோ 500 ஆண்டுகளோ 1000 ஆண்டுகளோ அந்த மக்களினுடைய மொழி சார்ந்து வரும் பெயர் தான் எல்லா நாடுகளையும் அந்த மாதிரி தான் வருது. சோ இந்தியால மட்டும்தான் வந்து பேர் வந்து இந்தியா அப்படிங்கிறது கிடையாது. இந்தியா என்று அழைக்கப்படுவதற்கு இந்துக்கள் அதிகமாக வாழும் நாடுங்கிறது காரணமா, இந்தி மொழி பேசும் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்கிறது காரணமா? இல்ல அதுவும் அதாவது ஹிஸ்டாரிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா மொழி சார்ந்த பெயர் இந்தியாவா, மொழி சார்ந்த பெயர் ஓடும் பகுதியை சுத்தி இருக்கிற நாட்டுக்கு இந்தியா, அதுவும் ஒரு தியரி இருக்கு. நிறைய தியரிஸ் இருக்கு. பெயர் வந்து இடைக்காலத்தில் சூட்டப்பட்டது. அதுவும் முக்கியமா மேலை நாட்டுகளுடைய அறிஞர்கள் சொல்லாடல இருந்து தொடங்கப்பட்டது. இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனாலும் வரலாற்றை பார்க்கும்போது இந்தியா என்பது பல தேசங்களுடைய நாடு அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை எப்பொழுது புரிஞ்சுக்கிறோமோ அப்போதான் இதனுடைய ஒரு பன்முகத்தன்மை, பல கலாச்சாரங்கள், பல மொழிகள், எல்லாருக்கும் உரிமைகள் என்ன வாய்ப்புகள் கொடுத்து கொண்டு செல்வதுதான் சரியானது என்று ஒரு புரிதல் வரும். அந்த கான்செப்ட், அதாவது பாரத் அப்படிங்கிறது நீங்க ஒரு லிஸ்ட் படிச்சீங்க இல்லையா, அந்த நாடுகள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு அமைப்பு அல்லங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? மேபி ஒரு ஹிஸ்டாரிக்கலா வரும்போது இந்த 12 பேரை வைக்கிறதுக்கு காமனா ஒரு வேர்டு வச்சு நம்ம பாரதம் சொல்லிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட சுதந்திரத்தை அடைஞ்சதுல இருந்து ஹிந்தியில அது பாரதம் தான் சொல்லிட்டு இருக்கோம், பாரத நாடு தான் சொல்றோம். நம்ம தமிழ்லயும் வந்து பேசும்போது பாரத நாடு தான் சொல்றோம். அந்த ஒரு 54 தேசங்கள்ல ஏதாவது ஒரு தேசத்தின் பெயரை எல்லாத்துக்குமாக சேர்த்து வைக்கிறோம், அது பாரதம் வச்சிருக்கோம். ஓகே, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைய ஆங்கில நாளிதழ் இன்னொன்னு இல்ல, ஒரு ஆங்கில நாளிதழ்ல ஒரு செய்தி, ஐடியா ஆஃப் பாரத் மாதா இஸ் அன் யூரோப்பியன் இம்போர்ட் அப்படின்னு இர்ஃபான் ஹபீப் அப்படிங்கிற பேராசிரியர் சொல்றாரு, ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு. இர்ஃபான் ஹபீப் வந்து தொடர்ந்து சர்ச்சை, இதுக்கு முன்னாடி வந்த விஷயங்கள் கூட அவர் ஒரு சர்ச்சை உரிய கொண்டு வர ஒரு விஷயம் அடிப்படையா பேசியிருக்காரு. இதுல வந்து ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் பிரகாரம் 1873 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எதற்காக ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல அந்த சட்டோபாத்தியாயங்கிறவர் ஒருத்தர் ஒரு நாடகம் நடத்தியிருக்காரு. அந்த நாடகத்துல அதுக்கு முன்னாடி 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த பெங்கால்ல நடந்த அந்த ஃபேமின்ல ஒரு கப்பல் வந்து பிரச்சனையில இருக்காங்க. அவங்க போய் அதுக்கு தீர்வு காணும்படி ஒரு பாரத மாதா அப்படிங்கிற ஒரு கோவில் மாதிரி ஒரு கான்செப்ட் ஒண்ணு உருவாக்குறாரு. அதை பார்த்து அவர்கள் வந்து திருப்பியும் தெம்பு பெற்று சுதந்திர போராட்டத்துக்காக அவங்க பாடுபடுறாங்க. அதுதான் அந்த தீம், அந்த நாடகத்தினுடைய தீம். அந்த நாடகத்திலிருந்து அந்த நாடகத்துல வந்திருக்குங்கிறது ஹிஸ்டாரிக்கலா தெரியும். அதுக்கு முன்னாடி எங்க வந்துச்சு, அதுக்கு பின்னாடி, அதுக்கு பிறகு அது தொடர்ந்து வந்து அனைத்து காங்கிரஸ் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்தின பல போராட்டங்களில் பாரத மாதா, மகாத்மா காந்தி வந்து பாரத மாதாவுக்கு ஒரு கோவிலை வந்து திறந்து வச்சிருக்காரு பனாரஸ்ல. சோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது மகாத்மா காந்தி திறந்து வச்சிருக்காரு. ஆனா பண்டைய இந்தியாலேயோ இடைக்கால இந்தியாலேயோ பாரத் மாதா அப்படிங்கிறது எந்த விதமான சொல்லாடலும் எந்த இலக்கியத்திலையும் இல்லை அப்படிங்கிறதையும், அது ஒரு யூரோப்பியன் இம்போர்ட் தான்.
ஒரு நாட்டை வந்து தாய் நாடு தந்தையர் நாடுன்னு சொல்றது எல்லாமே யூரோப்ல நேஷனலிசம் தேசியம் குறித்த சிந்தனையும் எழுச்சியும் வரும்போதுதான் தாய் நாடு தந்தையர் நாடுன்னு சொல்ற பழக்கமே வந்தது. அது வரைக்கும் இந்தியால அந்த மாதிரி பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி உலகத்துல ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளிலும் ஐதர் மதர் லேண்டுங்கிறாங்க, இல்ல சில நாடுகள்ல ஃபாதர் லேண்டு அந்த காலத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. பட் பெரும்பாலான நாடுகள் மதர் லேண்ட். அது எல்லாமே யூரோப்ல அந்த தேசியம் குறித்த எழுச்சி வர்ற காலத்து வரைக்கும் அந்த மாதிரி சொல்லாடல்களே கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. அதான் 100% உண்மை. அதாவது ஐரோப்பிய நாடுகள், ரஷ்யா போன்ற நாடுகள்ல தாய் நாடு தந்தையர் நாடுங்கிற கோஷங்கள் எழுப்பப்படுது. இந்தியாலையும் குறிப்பாக சுதந்திர போராட்ட எழுச்சி தேசிய இனங்களோட எழுச்சியோடு சேர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அப்போ இந்த வார்த்தை வருது. அது நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்கு முன்னாடி அந்த சொல்லாடல் கிடையாது. இலக்கியங்களை தேடி பார்த்தாலும் நாடு என்பது ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். என்ன யாதும் ஊரை யாவரும் கேளிர் மாதிரி அருமையான கான்செப்ட்ஸ் தான் பார்க்குறோமோ ஒழிய தாய்நாடு தந்தையர் நாடு என்ற வலியுறுத்தல் எப்போ வருதுன்னு சொன்னால் தேசிய இனங்களோட எழுச்சி சுதந்திர போராட்ட எழுச்சி அந்த காலகட்டத்தில் வந்தது தான். அதனால அதனுடைய வரலாற்று தன்மையோட நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கும் அதை இப்ப நீங்க சொல்றீங்களா வரலாற்று தன்மையோட புரிஞ்சுக்கணும்னு, அப்படி கிளியர் பண்ணிட்டு ஒரு காலகட்டத்துக்கு பிறகுதான் இதெல்லாம் வந்தது, அதை நாம கடைபிடிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்வதை அதை இளைஞர்களுக்கு சொல்லி கொடுக்கறத புரிஞ்சுக்க முடியும். ஆனா இப்ப நாங்க சொல்றது எல்லாமே காலம் காலமாக இங்கு பெருமையாக கொண்டாடப்பட்ட விஷயங்கள்னு வரலாற்றை மாற்றி சொல்லி கொடுக்கறது தான் சிக்கலான விஷயம். மாற்றி சொல்லி கொடுப்பது விவாதங்கள் சர்ச்சைகள் பெருசான அப்புறம் இந்த மாதிரி முகத்து விளக்கம் அளிக்கிறார் இல்லையா, இது நல்லது தானே. ஒரு பெரிய சர்ச்சை வெடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு சொல்றாரு. ஏன்னா இதை இன்னும் கூட முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னா பல சர்ச்சைகள் நல்ல தீர்வுகள் வந்தது. எப்படி இந்த ஒரு இஷ்யூல முதல் சுற்றுல நாங்கள் வெற்றி அடைந்திருக்கிறோம் அப்படின்னு அருண் ஜேட்லி இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு. அவர் வெற்றி அடைந்திருக்கிறோம்னு சொல்றாரு, இவர் அப்படி நிர்பந்திக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்றாரு. சரியா, இந்த விவாதங்கள் வரவேற்கத்தக்கதான். குறைந்தபட்சம் RSSல இது ஒரு விவாதமா இருந்தும் பாரதிய ஜனதாவில் விவாதமா இருந்தும் ஒரு நல்ல தீர்வு எட்டப்பட்டது நல்லதுதான். ஏன்னா அறிவுபூர்வமாக விவாதித்தால் ஒரு காலகட்டத்துக்கு முன்பு பாரத மாதா என்ற முழக்கம் இல்லை. பாரதம் என்பதே பல நாடுகள் ஒரு நாடா இருக்கு. வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது இந்தியா என்பது பல தேசங்களுடைய ஒருங்கிணைப்பு தான். அதை எந்த அளவுக்கு அதை அங்கீகரித்து எல்லா தேசங்களையும் அரவணைத்து செல்றோமோ அந்த அளவுக்கு தான் வெற்றி. இல்ல அப்போ இந்தியா இந்தியாவுடைய பேரு பாரதம் அப்படிங்கறத நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிற பிறகு அந்த பாரதத்துக்கு வெற்றி அப்படின்னு சொல்றதுல ஆட்சேபனை கட்டாயப்படுத்துவது வேற. ஆட்சேபனை யார் தெரிவிக்கிறாங்க? வந்தே மாதரம் வந்துச்சு. வந்தே மாதரத்தை சொல்லணும்னு சொல்லும் போது பல இடங்கள்ல என்ன பிரச்சனை வந்துச்சு, ஒரு சமுதாய மக்கள் என்ன சொன்னாங்க, தாய் வணங்குகிறேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. நாங்க எங்க கடவுளை மட்டும்தான் வணங்க முடியும், வேற யாரையும் வணங்க முடியாது அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்து அட்லீஸ்ட் அதை நம்ம ஒரு ரேஷனலைஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இது தாய், அதாவது இந்திய தாய்க்கும் இந்திய நாட்டிற்கும் வெற்றி, அவ்வளவுதானே. இது என்ன இல்ல அத போய் பொலிட்டிசைஸ் பண்ணிட்டு இந்திய யார் அத பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லங்கறத யார் பொலிட்டிசைஸ் பண்றதுங்கிறது தான் மக்கள் என்ன சொல்லணும். யார் பொலிட்டிசைஸ் பிஜேபியோட ஸ்லோகன் கிடையாது இது, RSS ஓட ஸ்லோகன் கிடையாது, பிஜேபியோட ஸ்லோகன் கிடையாது, இந்து அமைப்புகளோட ஸ்லோகன் கிடையாது. இது இந்திய நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனும் சொல்ல வேண்டிய ஒரு பெருமையுடன் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். எப்படி பாரத் மாதா கி ஜெயங்கிற முழக்கத்தை முன்வைத்தது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுங்க. காங்கிரஸோட முழக்கம் தான். காங்கிரஸோட முழக்கத்தை நீங்க சொல்லுங்க, காங்கிரஸோட முழக்கத்தை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனையும் கிடையாது. போராட்ட வீரர்களுடைய முழக்கம் இது. இந்தியாவுக்கு வெற்றி அப்படிங்கிறது சுதந்திர போராட்ட வீரர். அப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தினாங்க. கட்சியினுடைய ஸ்லோகன் கிடையாது. கட்சியுடைய ஸ்லோகன் கிடையாது. ரொம்ப சரியாக சொன்னீங்க. இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய ஸ்லோகன். அது ஏன் அந்த சுமந்த் ரொம்ப சிம்பிள் சுமந்த். இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய முழக்கத்தை நாம இப்போ நினைவு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக இது தங்களுடைய முழக்கம் மாதிரியோ அல்லது அதை சொல்லலன்னா பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு சொன்னது யாரு? அதுதான் பிரச்சனை. அவர் விளக்க சொல்ல விரும்புறேன். சுமந்த் ராமன் சார் சொல்றதை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது ஒரு சுதந்திர போராட்ட உணர்வோட ஒரு ஜனநாயக உணர்வோட இந்த முழக்கம் சொல்லப்படுவதில் தவறில்லை. ஆனா இப்போ இடைக்கால கட்டத்தில் கடந்த சில மாதங்களில் நடந்த சர்ச்சைகளில் போராட்டங்கள்ல எல்லாமே ஒரு வெறித்தனமான ஒரு மற்ற எல்லா ஜனநாயக உணர்வுகளையும் நசுக்கக்கூடியவர்கள் எழுப்புகிற ஒரு முழக்கமாக அதை மாறி இருக்கும்போது கட்டாயம் மற்றவர்களுக்கு அதை பார்த்தாலே ஒரு வெறுப்பு தான் வரும். ஏன்னா எப்படி நீ என்னிடம் கொண்டு திணிக்கலாம் என்ற ஒரு கேள்வி நிச்சயமா வரும்.
அந்த கேள்வியினோட விளைவுதான் இந்த ஒரு விளக்கம்னு நினைக்கிறேன். என்ன நாளைக்கு ஜெய்ஹிந்த் சொல்லக்கூடாதுன்னு ஜெய்ஹிந்த் சொன்னா கூட நீங்க ஏதோ நீங்க ஜெய்ஹிந்தோ பாரத் மாதா கி ஜெயோ வாழ்க இந்தியான்னு சொல்றது ஜெய்ஹிந்த், பாரத் மாதா கி ஜெயோ ஜெய்ஹிந்தோ சொல்லக்கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு யாரும். அது வந்து ஒரு அமைப்பு, ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு கோஷம் அல்ல. ஒவைசில இருந்து யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. அவங்களுக்கு சொல்றதுல என்ன சிக்கல் இருக்குங்கிறது மட்டும் தான் சொல்றாங்க. சொல்லக்கூடாதுன்னு தவறான விளக்கம் சொல்லலாம். என்ன சிக்கல்? தவறான விளக்கம் தான் சொல்லல. தவறான விளக்கம் தான் சொல்லல. நீங்க மதத்தை சார்ந்த ஒரு கோஷத்தை நீங்க சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க ஆட்சேபிக்கலாம். பிரச்சனையே இல்ல சொல்லாதவர்கள் பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தான் இல்ல ஒரே ஒரு மாதிரி அந்த இந்தியா வெற்றி பெற வேண்டும் சொல்றதுல எந்த மதத்தை சார்ந்தவரும், எந்த இனத்தை சார்ந்தவரும், எந்த ஜாதியை சார்ந்தவரும் இந்தியாவில் வாழும் ஒரு குடிமகனுக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல. அது பாரத் கி ஜெயன்னு ஏன் சொல்லல? நாளைக்கு ஜெய்ஹிந்த் சொல்லக்கூடாது ஆதரிப்பீங்களா? நாளைக்கு ஜெய்ஹிந்த் சொல்லக்கூடாது நீங்க எப்படி சொல்ல வைக்கலாம்? கட்டாயப்படுத்தக்கூடாது ஜெய்ஹிந்த் எப்படி சொல்ல வைக்கிறீங்க? ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக பாரத் மாதா கி ஜெயும் தந்தையர் நாடு என்ற போதிலேன்னு பாரதி சொல்றதுக்கும் முரண் இருக்கு. பாரதியை அடியொற்றி வரக்கூடியவர்கள் நான் பாரத மாதான்னு சொல்ல மாட்டேன், பாரத பிதான்னு தான் சொல்லுவேன்னு சொன்னாங்கன்னா சொல்லிங்க பாரத் பிதா கி ஜெய்னு சொல்றீங்க. அதுல என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல இந்து மதத்துக்கும் பாரத மாதாவுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை அப்படின்னு. தொடர்பு இல்லைன்னு இல்ல. இந்து மதம், அதாவது பாரத மாதா கி ஜெய் என்பது ஒரு இந்து மதத்தினுடைய ஒரு கோஷம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. இது இந்திய மக்களினுடைய கோஷம். அதுதான் நீங்க திருப்பி நீங்க ஹிஸ்டாரிக்கலா எல்லா விஷயங்களையும் பேசும்போது இந்து மதம்னு ஒரு மதமே ஹிஸ்டாரிக்கலா கிடையாது. அது நீங்க அந்த பேசிஸ்ல ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கலாம். பட் நான் ஆர்குமெண்ட்டுக்காக இல்ல, இந்த விஷயங்கள் வரும்போது அதையெல்லாம் பற்றி எல்லாருமே கருத்து சொல்றாங்க. ஆமா இல்ல அதாவது நீங்க நம்ம என்ன பிரச்சனை என்ன? இந்த கோஷம் இருக்கிறது. ஒரு ஜெய்ஹிந்தோ இல்ல பாரத் மாதா கி ஜெயோ நம்ம ஒரு மக்கள் சொல்லும் போது மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு ஸ்லோகனாக நம்ம வச்சிருக்கிறோம். இப்ப சுதந்திர போராட்டத்தின் போது இந்த ஸ்லோகன் வந்து மக்களை ஒன்று சேர்த்தது. அது எல்லா மதத்து மக்களும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. எல்லாரும் வந்து இந்த கோஷத்தை சொன்னாங்க. இப்ப திடீர்னு வந்து பிஜேபியோட ஸ்லோகன் ஆயிடுச்சு, RSS அது தன்னிச்சையாக எல்லா மக்களும் சொன்னாங்க. எந்த மத வேறுபாடும் இல்லாம எல்லா மதத்தினரும் பாரத் மாதா கி ஜெயன்னு விடுதலை போராட்ட காலத்துல தன்னிச்சையாக நீங்க சொல்லுன்னு சொல்லி அடிக்கும் போதுதான் பிரச்சனை. அது மட்டும் இல்ல, அப்பொழுது எல்லாருடைய இலக்கும் என்ன, இந்திய விடுதலை, இந்தியாவுக்கான விடுதலை அப்படிங்கிறது அடிப்படையா இருந்தது. அது ஒரு பெரிய இயக்கமா மாறிச்சு. இன்னைக்கு இலக்கு என்ன, இந்து அமைப்புகள் குறிப்பாக RSS உடைய இலக்கு வந்து தவறா இருக்கு. ஏன்னா அகண்ட பாரதம் போன்ற அவங்களுடைய சில பிரச்சாரங்கள், சில வன்முறையான அணுகுமுறைகள் கட்டாயம் ஒரு மிகப்பெரிய எரிச்சலை, கோபத்தை பல தரப்பினரிடம், அதாவது நான் சொல்றது இஸ்லாமிய சமூகத்தை மட்டும் சொல்லல, பரந்துபட்ட ஒரு ஜனநாயக அமைப்புகள்ட்ட ஒரு மிகப்பெரிய கோபத்தை, ஆத்திரத்தை உருவாக்கியிருக்கு. இது இந்து ஸ்லோகன் ஆக்கியது யார்? ஹிந்து ஸ்லோகன் யார் ஆக்கியது? இல்ல யார் ஆக்குனது? இல்ல அவர் சொல்றாருல RSS அமைப்பினுடைய நடவடிக்கைகள் சில கவலை கிடைக்கிறத சொல்றாரு இல்லையா? இதை வந்து RSS ஸ்லோகனாக மாற்றியது யார்? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் வந்து நீங்க சொல்றதுல இந்துக்களுடைய முழக்கம்னு சொல்லும் போது எனக்கு இந்துக்கள்ங்கிறதே எனக்கு வந்து சந்தேகத்தை கேட்கிறேன். காஞ்சி சங்கராச்சாரியார் சந்திரசேகர சுவாமிகள் தெய்வத்தின் குரல்ல பாகம் 1ல பக்கம் 125 சொல்றாராம், இந்து மதம்ங்கிறது சொல்றோம், இது உண்மையிலேயே இந்த பெயர் கிடையாது. இந்துன்னா அன்புன்னு தான் அர்த்தம். இம்சையை தூஷிப்பவன் இந்து அப்படின்னு சிலர் சொல்கிறார்கள். இது சமத்காரமாக சொல்வதே ஆகும். நம்முடைய பழைய சாஸ்திரம் எதிலையும் இந்து மதம்ங்கிற வார்த்தையே கிடையாது. இந்துக்கள் என்பது அந்நிய நாட்டினர் நமக்கு வைத்த பெயர் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இப்ப எல்லாமே அந்த பெயர்ல இருந்து அரசியல் செய்வதாக ஒரு சூழல் வருது. ஆனா அவர் வந்து அந்த பெயரையே நிராகரிக்கிறார். இது அந்நிய நாட்டில் நமக்கு சூட்டிய பெயர்னு சொல்றாரு. அரசியல் ஆக்கியது யார்? நாட்டினுடைய அனைத்து சமுதாய மக்களும் கூறிக்கொண்டு பெருமையுடன் சொல்ற ஒரு கோஷத்தை வந்து இன்று வந்து இவங்களுடைய கோஷம் அது, அவங்களுடைய கோஷம் அது ஆக்கியது யாரு? அதை நம்ம சிந்திக்கணும் இல்லையா? இன்னைக்கு வந்து ஒரு ஸ்லோகன் வந்து
எல்லாரும் சொல்ற ஒரு ஸ்லோகனை இந்த அமைப்பினுடைய ஸ்லோகன் இது நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு 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 சிச்சுவேஷன் உருவாக்குறது எந்த காரணத்தினாலங்கிறது எந்த காரணத்தினால அதை குறிப்பிட்ட அமைப்பு அது ஒரு வன்முறை பிரயோகத்தோட சேர்த்து அதை கொண்டு வரும்போது அது ஒரு எரிச்சலை உருவாக்கும். அதனாலதான் எல்கே அத்வானி இது அர்த்தம் இல்லாததுன்னு சொல்றாரு. அதனாலதான் இன்று வந்து மோகன் பகவத் வந்து அது தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. ஒரு தேவையற்ற இன்று நிர்பந்தம் தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை 15 நாளாக நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக உண்மையிலே ஒரு நல்ல முழக்கம். பட் ஒரு தவறான பலாத்கார பிரயோகங்களோடு அது சேர்த்து சொல்லப்படும் போது கட்டாயம் ஒரு எரிச்சலை உருவாகிச்சு. இந்த நேரத்தில் இந்த விளக்கம் அவசியமானதுதான். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்க இயலவில்லை அப்படின்னு குற்றம் சாட்டுவது அரசியல் ஆதாயத்துக்காக மத்திய அமைச்சர்கள் செய்யக்கூடிய குற்றச்சாட்டு, சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுன்னு மத்திய மந்திரிக்கு ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் அப்படின்னு செய்தி வந்திருக்குது. ஏற்கனவே பியூஷ் கோயலினுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு, அதை ஒட்டி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியலிடமிருந்து இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது முதல்ல வந்து பியூஷ் கோயல் சொன்ன விஷயங்கள் ஒரு பக்கம், எதுக்காக இப்ப சொல்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது ஒண்ணு வந்து அடிப்படையாக பியூஷ் கோயல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் மினிஸ்டர்ஸ் இந்த பிரசன்ட் பிஜேபி கவர்மெண்ட்ல இருக்கிற. இல்ல, ஒரு நிமிஷம். அதாவது அவர் வந்து இதை வந்து ஒரு 6 மாசம் முன்னாடி சொல்லியிருந்தாருன்னா நிச்சயமா வந்து அதுல வந்து அரசியல் அப்படி இருக்கு அப்படிங்கறத நம்மளால நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அது ஒரு ஒரு ஜெனுவின் ஸ்டேட்மெண்ட்டாக தான் எடுத்திருக்கணும். இப்போ தேர்தல் வரதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு வர ஒரு விஷயங்கிறதுனால அதில் ஒரு அரசியல் சாயம் பூசப்படுகிறதா பார்க்கலாம். அதனால் அடிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர்ஸ் நீங்கள் சந்திக்க முடிஞ்சதா சந்திக்க முடியலையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் வச்சுங்க. அடிப்படையாக இந்த மின்துறை இவர் ஹோல்ட் பண்ற போஸ்ட் மின்சார போர்ட்ஃபோலியோ பிளஸ் கோல் நிலக்கரி, இந்த 2 துறைகளிலும் நமக்கு பல திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள், டிப்பிக்கலா 2 மிக முக்கியமான திட்டங்கள், உதயும் உஜாலா. அந்த 2 திட்டங்களில் அதாவது அவர் சொல்ற தாமதம் இருந்திருக்கிறது. முதலமைச்சர் அவர் சந்திச்சிருந்து அந்த தாமதம் தீர்க்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிறது அது வந்து அவங்க சந்திக்கவே இல்ல அப்படிங்கிற. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதற்கு பதில் சொல்றாருல. இல்ல, அந்த லிஸ்ட் ஆஃப் மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் சொல்றாரு. இல்ல, ஒரே ஒரு நிமிஷம். இந்த பியூஷ் கோயல் சொன்ன மேட்டர்ல அந்த 2 திட்டங்களை மட்டும் மத்திய திட்டங்கள் அப்படிங்கிற மத்திய திட்டங்களுக்காக சந்திக்கிறாரு. திட்டங்களை பற்றி பேசல. அந்த திட்டங்கள்ல ஒரு சிம்பிள் உதாரணம், அந்த எல்இடி ஸ்கீம் இருக்கு. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். எல்இடி ஸ்கீம்ல தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 62,000 பல்பு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. புதுச்சேரியில மட்டும் 6 லட்சம் பல்பு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. கேரளால 62 லட்சம் பல்பு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இது வந்து மத்திய அரசினுடைய ஒரு மானியம் மூலமாக அவங்க கொடுக்குற அந்த எல்இடி பல்பை மாநில அரசுகள் கொடுக்குறாங்க. ஆந்திரால 1.25 கோடி பல்பு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. மகாராஷ்டிரால 1.25 கோடி. சோ எதுக்கு நான் சொல்றேன்னாக்கா மத்திய அரசினுடைய திட்டங்கள் அந்த பவர் செக்டர்ல. ரெண்டாவது விஷயம் அந்த உதய் ஒரு சாதாரண மனிதனுக்கு வரக்கூடிய சந்தேகம், அப்படி ஒரு திட்டம் ஒரு மாநிலத்தில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் மத்திய அமைச்சரும் அந்த மாநிலத்தின் முதலமைச்சரும் சந்தித்து பேசுவது அவசியமா? அதுக்கு நான் வரேன். மத்திய அமைச்சரும் முதலமைச்சரும் பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் ஏதேனும் ஒரு டிசிஷன் மேக்கர், யாராவது முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர், இப்போ வேற ஒரு மாநிலம் வச்சுக்கோங்க, இந்த திட்டத்துல வந்து ஒரு அந்த மின்சாரத்துறை அமைச்சரை பேசி முடிவெடுக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு அதிகாரம் அந்த அமைச்சருக்கு இருக்கா அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். திரு, நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா நண்பர் சுமந்த் ராமன் சார் சொன்ன மாதிரி எந்த காலகட்டத்தில் சொல்றாங்க அப்படிங்கும்போது அதுல ஒரு அரசியல் இருக்குங்கிறது ஒரு விஷயம். ஆனாலும் என்ன மத்திய அமைச்சர்களுக்கே இந்த கதி என்றால் என்ன தமிழக அரசியலில் என்ன அதிகாரிகள் மட்டத்தில் முதலமைச்சரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக தரப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். சொல்லப்போனால் 2011 இந்த முதலமைச்சர் பொறுப்பேற்ற போது இருந்த ஒரு ட்ரெண்டு நிறைய ஒரு பாசிட்டிவ் வேவ்ஸ் உருவாக்குன மாதிரி இருந்தது. குறிப்பாக செய்தியாளர்களை தொடர்ந்து சந்திப்பேன் என, அதே மாதிரி விஷன் 2023 ஒரு அருமையான ஒரு பிரம்மாண்டமான திட்டம். இதெல்லாம் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு எடுத்துகிட்டு போயிருந்தா அடுத்தடுத்த கட்டங்களில் நல்ல மாற்றங்கள் வந்திருக்கும். அது நடக்காமல் போனதற்கே இது ஒரு காரணம் அப்படின்னு நான் கருதுறேன். ஏன்னா கட்டாயம் அதிமுக சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு ஒரு விஷயமா இதை எடுத்துக்கலாம். பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம் அவங்களே. ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் சரி, மற்ற அமைச்சர்களும் சரி, அது இந்த முதலமைச்சர் தன்னை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கொண்டு வெளியில் வராமல் இருப்பது அவருக்குத்தான் பலவீனம். அந்த நிலைமையை உருவாக்குனதுல இந்த அமைச்சர்களுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா முழுக்க முழுக்க குனிந்து கும்பிடு போடுவதே தன்னுடைய கலாச்சாரமா வைத்துக்கொண்டு ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள்
என்ன தெளிவான முடிவுகள் அப்படிங்கிற ஒரு மாற்று பண்பாட்டை கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டம். தேவைப்படக்கூடிய சந்திப்புகளை அவர்கள் தவிர்த்தார்களா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. ஏன்னா இந்த லிஸ்ட்ல வந்து இல்ல, அவர் கொடுத்திருக்க லிஸ்ட்ல நிறைய 10 முறை அல்லது 12 முறை அமைச்சர்களை சந்திச்சதை லிஸ்டா சொல்றாரு. ஒரு 5 ஆண்டு ஆட்சியில ஒரு 10 முறை 12 முறை அமைச்சர்களை சந்திக்கிறது பெரிய விஷயமா? எத்தனை சந்திப்புகள், எத்தனை அதிகாரிகள் மட்டத்தில் விவாதங்கள், பலமுறை. 5 ஆண்டுகள்ல. ஆனா மிக முக்கியமா ஒண்ணு பார்க்க வேண்டியது, 2 ஆண்டுகள்ல போட்டிருக்கிறாரு லிஸ்ட். இது பிரெடாமினன்ட்டா வந்து 2015 வர்ற அந்த லிஸ்ட் தான் அவர் கொடுத்திருக்கிறாரு. சோ அதனால 5 ஆண்டு இல்ல. ஆனா மிக முக்கியமான ஒரு விஷயம், அதிகாரம், அதாவது டெவல்யூஷன் ஆஃப் அத்தாரிட்டி, யாருக்காவது ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும். இந்த விஷயம் இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டங்கள் தாமதம் இல்லை என்றால் நிச்சயமாக அமைச்சர் முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. முதலமைச்சர் ஏதேனும் ஒரு நபரிடம் அந்த அதிகாரத்தை ஒப்படைச்சு நீங்க டிசிஷன் எடுக்கலாம். ரொம்ப சிம்பிள். பல மாநிலங்கள் நடக்குதுங்கிறதெல்லாம் எப்ப பேசுறோம்? புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில இந்த 4 ஆண்டு காலமாக தனி மனிதரிடம் அதிகார குவியல், அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது போன்ற கோட்பாட்டளவிலான விஷயங்களை, பல விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம், தமிழ்நாடு அரசு தொடர்பாகவும் மத்திய அரசு தொடர்பாகவும். ஆனால் இன்றைக்கு திடீரென்று தமிழ்நாடு அரசிடம் அந்த மாதிரி அதிகார பரவல் இல்ல அப்படின்னு போன்ற பல விஷயங்கள் சில அரசியல் கட்சிகள் முன்வைக்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவது மிக முக்கியமாக இது போன்ற விஷயங்களை நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இது 7வது தடவையாச்சு. இன்னும் சென்னையில இருந்து எந்த பதிலும் இல்ல அப்படின்னு பியூஷ் கோயல் சொல்லவில்லை. இப்ப சொல்றதுல வந்து ஒரு தேர்தல் நோக்கி ஒரு அரசியல் ஆக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கலாம் என்று மாற்று கருத்து இல்லை. ஆனால் மிக முக்கியமாக உங்களுக்கு ஒரு தனிநபர்ல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவர், அதாவது உங்களுக்கு டெவலப்மெண்டல் ஒர்க், வளர்ச்சி பணிகள் வேகமாக நடந்து கொண்டிருந்தால் இதை பத்தி பிரச்சனை கிடையாது. மக்களும் வந்து பெரிய அளவுல இந்த அமைச்சர் தான் முடிவு எடுக்கணும், முதலமைச்சருக்கு எதுக்கு இது போகணும்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா வேலை நடக்கிற வரைக்கும் ஒன்னும் பிரச்சனையே இருக்காது. எங்கு பிரச்சனை வருதுன்னா தாமதம், திட்டங்களுக்கு தாமதம் ஆகும் பொழுது ஏன் இந்த திட்டங்கள் தாமதமாகுது, ஏன் இந்த 2 ஆண்டுல முடிக்க வேண்டியது ஏன் 5 ஆண்டுல முடிக்கல, அங்கதான் பிரச்சனை வருது. மிகப்பெரிய முரணே தனி மனிதரிடம் இன்னொரு இடத்துல தனி மனிதரிடம் அதிகார குவியலை ஆதரித்து பேசுற பல அதிகாரிகள், ஆதரித்து அங்க சிறப்பாக நடக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க இங்க வந்து அதே மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தாமதமாகுது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அந்த தலைமையினுடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அப்படின்ற அடிப்படையில் சொல்றாங்களா அப்படின்னு சந்தேகம் வருது. கோட்பாட்டளவில் அதை அணுகிற மாதிரி தெரியல. இல்லை, அதாவது நம்ம திருவள்ளுவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா, விமர்சனங்கள் சொல்லப்படாத ஒரு தலைமைங்கிறது கெடுப்பவர்கள் எல்லாட்டும் கெட்டு போகும் அப்படிங்கிற இந்த ஒரு கோட்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இது. நான் சொல்றேன், இது ஒரு பாசிட்டிவ் கிரிட்டிசிசமா எடுத்துட்டு சுய பரிசோதனை செய்ய வேண்டும். வரக்கூடிய ஆட்சி, அது எந்த ஆட்சியா இருந்தாலும், ஏன்னா தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி அமையணும்னு சொன்னா ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம், சார் சொன்னார் இல்லையா, டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ், அதிகாரிகளும் சரி, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அறிவுத்துறையினர், ஊடகத்தினர் யார் வந்தாலும் காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால் நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும். தமிழ்நாட்டில் அருமையான திட்டங்கள், முன்மாதிரிகள் எத்தனையோ இருக்கு. ஆனாலும் ஒரு தேக்க நிலை வரக்கூடிய ஒரு சூழலுக்கு இந்த ஒரு பண்பாடு காரணம். தேக்க நிலை வராத வரைக்கும் இது யாரும் வந்து பெரிய அளவுல இதை பத்தி பேச போறது இல்ல. தேக்க நிலை வரும்போதுதான் இது பிரச்சனை. இல்ல தேக்க நிலை வராம இருந்தாலும் இதை பத்தி பேசணுங்கிறத தான் நான் உங்ககிட்ட நான் சொல்றேன். அவர் சொன்ன வார்த்தையை வந்து கடைசியில முடிக்கும் போது இந்த பண்பாடு காரணம்னு சொன்னாரு. இந்த பண்பாடு ஏதேனும் ஒரு கட்சியில இருக்கா, இல்ல பல கட்சிகளில் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது, ஆனால் மற்ற மாநிலங்களில் இது மாற தொடங்கி விட்டது. பல மாநிலங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அரசியல் கலாச்சாரம் அந்த அளவுக்கு இல்லை. இல்ல நீங்க மற்ற மாநிலங்கள்னு சொல்றீங்க, மத்திய அரசு எப்படி இருக்கு? என்ன மத்திய அரசு இல்ல மத்திய அரசுல என்ன இருக்கு? மத்திய அரசுல வந்து இன்னைக்கு அமைச்சர்கள் சுதந்திரமாக செயல்படுகிறார்கள். ஒரு நிமிஷம். மோடி அரசு தொடங்கிய காலகட்டத்துக்கும் இன்றைய காலகட்டத்துக்கும் நிச்சயமாக ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பல அமைச்சர்கள் சுயமாக அவர்கள் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ஓரளவுக்கு இருக்கிறது. தேவையான அளவுக்கு இருக்கிறதா, எல்லா அமைச்சர்களுக்கும் இருக்கிறதாங்கிறது கேள்விக்குறி, நான் ஏத்துக்கிறேன். ஆனால் 22 months முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு நிலைமை கொஞ்சம் சீரடைஞ்சிருக்குன்னு சொல்லணும். அதிகார பகிர்தல் அங்க இருக்கு, பரவல், அதிகார பரவலும் அங்க இருக்கு. முன்னாடி இருந்ததை விட இருக்க வேண்டிய அளவுக்கு இருக்காங்கிறது கேள்விக்குறிதான். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. சமீப காலமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த சாதி ஆணவ கொலையை பெரிய அளவில் கடுமையாக
முதன்மையான கட்சிகள் கண்டிக்கவில்லை, தலித் மக்களை தன்னுடைய ஆதரவு தளமாக ஈர்ப்பதற்கான முயற்சிகளை திமுக அதிமுக மேற்கொள்ளவில்லை அப்படிங்கிற பொருள்ல இன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி கட்டுரை வந்திருக்குது. அதனுடைய உள்ளடக்கம் சரியான கோணத்தில் இருக்கிறதாக நீங்க பாக்குறீங்களா? உண்மைதான் ஓரளவு. அதாவது சொல்லப்போனால் இது வந்து ஒரு கடுமையான கண்டனங்களுக்குள்ளாக இருக்கணும் அந்த சம்பவம். ஆனால் பெரிய கட்சிகள் அசட்டையாக தான் இருந்தன, அல்லது பெயரளவில் கண்டனம் அப்படிங்கிறதோட போச்சுது. இது தொடர்படுத்தி பார்க்கும்போது தலித் வாக்குகள் என்பது இன்றைக்கு ஓரளவு அமைப்பாக்கப்பட்டிருக்கு. நம்ம முக்கியமாக திருமாவளவனுடைய கட்சியும் கிருஷ்ணசாமியுடைய கட்சியும் ஓரளவு அமைப்பாக்கி வச்சிருக்கிறாங்க. இவங்களை யாராவது ஒருத்தரை இழுத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கும், இன்னொன்று ஒரு தொகுதியில் பெரும்பான்மை வந்து தலித் அல்லாத வாக்குகள் தான், அதனால் இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அந்த வாக்குகள் எதிராக போயிடுமோ இப்படிங்கிறதுல தான் பார்க்குறாங்க. முழுக்க முழுக்க வாக்கு வங்கி அரசியலில் இருந்து கட்சிகள் சிந்திப்பது, குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய திராவிட கட்சிகள் இரண்டுமே சிந்திப்பது என்ற ஒரு இயல்பான நிலையின் வெளிப்பாடு தான் இது. இது உண்மையிலே ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சோகமான நிலைமை தான் அப்படின்னு நான் கருதுறேன். இல்லை, அவர் சொல்றதுல இது வாக்கு வங்கி அரசியல் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரு முரண்பாடு என்னன்னா, தலித் மக்கள் ஜாதி அடிப்படையில் வாக்களிக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா தமிழ்நாட்டில் திருமாவளவனுடைய கட்சியோ கிருஷ்ணசாமியுடைய கட்சியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2 கட்சியும் சேர்ந்து 2% வாக்கு தான் பெறுறாங்க. தலித் மக்கள் ஒரு 16-18% வாக்கு இருக்கும் பொழுது அதில் 2% மட்டும்தான் தலித் கட்சிகளுக்கு போகுது என்றால், பெரும்பாலான தலித் மக்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா தலித் கன்சாலிடேஷன், தலித் மக்களுடைய வாக்குகள் ஒன்று ஜாதி அடிப்படையில் ஒன்று சேராததன் பெரிய விளைவுதான் இந்த 2 கட்சிகளும் அவர்களை அந்த அதிக அளவில் கண்டுகொள்ளாமல் இருப்பவர். இந்த கூட்டணியில திமுக கூட்டணியிலயோ அதிமுக கூட்டணியிலயோ விடுதலை சிறுத்தைகளையோ டாக்டர் கிருஷ்ணசாமியினுடைய இதையோ சேர்க்கும் போது, கட்சியையோ சேர்க்கும் போது நீங்க சீட்டு எவ்வளவு கொடுக்குறீங்க? அந்த 18 வந்து 3ஆக பிரித்து 6% இடங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோமா? இல்ல கொடுக்கல. இந்த கட்சிகள் கூட தலித் வேட்பாளர்கள் எவ்வளவு பேர் நிறுத்துறாங்கல்ல. இப்ப அதிமுக நிறுத்தலையோ இல்ல திமுக நிறுத்தலன்னு சொல்ல முடியாது. நிச்சயமா தலித் வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, அது வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் மிக முக்கியமாக அந்த கட்சிகளுக்கான வாக்கு சதவீதத்தை வந்து 2ம் சேர்த்தாலும் 2% தான் சொல்றதுனால நான் அந்த கேள்வி கேட்கிறேன். அவங்க போட்டிடுறாங்களோ அதை பொறுத்துதான் அவங்களுக்கு அந்த இடங்கள் கிடைக்கும். இல்ல ஒரு நிமிஷம், தலித் வாக்கு வீதம் எங்க இருந்து போட்டிடுறாங்களோ அதை வச்சு இல்ல நீங்க பலமுறை பல்வேறு கட்சிகள் தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒரு தேர்தலில் தனித்து போட்டியிட்டு அங்க வாக்கு வங்கியை காட்டி நிரூபிச்சிருக்கிறாங்க. சில ஒரு 3%, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் வந்து தனியா இருக்கும் போது அவங்களுக்கு 2-3% இருக்கு, 4% இருக்கு, 2.5% இருக்கு, நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ இந்த கட்சிகள் தொடர்ந்து திமுக அதிமுக மாத்தி போனதுனால அவர்களுடைய வாக்கு வங்கி உண்மையாகவே எவ்வளவு இருக்கிறதுன்னு தெரியவும் இல்லை. அவர்கள் தனியா போனாக்க இவ்வளவுதான் இருக்கு போல இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த கட்சிகள் வந்து உங்களுக்கு 5 சீட்டு 4 சீட்டு 6 சீட்டுன்னு கொடுக்குறாங்க. சோ இல்லை என்றால் இவர்கள் உண்மையாகவே தலித் மக்களுடைய பெரும்பாலான தலித் மக்களுடைய வாக்குகள் இந்த 2 கட்சிகளுக்கு தான் போகும் என்ற அடிப்படையில் பெரிய கட்சிகள் நினைத்தால் நிச்சயமாக இவங்களுக்கு 5 சீட்டு 6 சீட்டு ஏன் கொடுக்குறாங்க? சரி, அவர் சொல்றதை எப்படி பாக்குறீங்க? அவங்கள வந்து இந்த அமைப்பாக்கப்பட்ட தலித் கட்சிகளை பெரிய கட்சிகள் கணக்கிலேயே எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதாவது அப்படி அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினைச்சா அவங்களுக்கு அதிக இடங்கள் கொடுக்க மாட்டாங்களா? இந்த 2 அமைப்புகளும், திருமாவளவனுடைய அமைப்பும் கிருஷ்ணசாமியோட அமைப்பும் குறைவான வாக்கு வங்கி தான் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை நண்பர் சொல்றாங்க. ஏன்னா அது உண்மையான விஷயம்தான். ஏன்னா எந்த அளவுக்கு தலித் சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு அவங்க தொடர்ந்து பாடுபட்டு வராங்க அப்படிங்கிற கேள்விகளும் அதுக்கு ஒரு காரணம் நான் நினைக்கிறேன். நிச்சயமா இந்த அமைப்புகள் ஒரு பக்கம் அதிமுக அல்லது திமுக மாறி மாறி என்ன லாபம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்ட பிறகு கீழ்மட்டத்தில் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கு, ஒரு ஏமாற்றம் இருக்கு இல்லையா? அதனால தலித் அமைப்புகளிலேயோ நாடாளுமன்றத்திலேயே கிடைக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் தான் அதிகாரத்திற்கு பக்கத்துல போய் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவி செய்யும் அப்படிங்கிற புரிதல்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு கேள்விதான், புரிதல்ல இருந்து வரக்கூடிய கேள்விதான், சிக்கல் தான் இந்த செயல்பாட்டின் மீது விமர்சனமாக கொண்டு அடிப்படையில பாத்தீங்கன்னா தலித் அமைப்பு, தலித் மக்கள், தலித் சமூகம் அப்படிங்கிறது பெரும்பாலும் நிலமற்ற கூலி விவசாயிகள். நிலமற்ற கூலி விவசாயிகளுடைய யதார்த்தமான பிரச்சனைகள், அதற்கான மாற்று திட்டங்கள்
ஏன்னா களப்பணி அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் இருக்குது. ஏன்னா அதில் இந்த 2 அமைப்புகளும் களமாடவில்லை அப்படிங்கிறதும் ஒரு யதார்த்தம். எங்கே நின்று ஓட்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மற்ற கட்சிகளோட நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் இந்த கேப். அதனால கட்டாயம் ஒரு சரியான மாற்று அமைப்புகளுடைய தேடல் தொடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க கொள்ளக்கூடிய இயக்கங்கள் வரணும். அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் த ஓட் வேணும்னா அனைத்து தலித் கட்சிகளும் ஒன்று கூட வேண்டும். இப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அதாவது தலித் அமைப்புகள் எவ்வளவு 6 அமைப்புகள் 7 அமைப்புகள் இருக்கு. சரி, அது அவ்வளவு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா உங்களுக்கு அதாவது ஒரு அமைப்பு திமுக பக்கம் போனா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு அமைப்பு அதிமுக பக்கம் போகுது. சோ உங்களுக்கு தலித் மக்களிடையே ஒரு 16-18% வாக்குகள் இருக்கும் ஒரு அமைப்பு ஒரு கிங் மேக்கர் ஸ்டேஜ்ல இருக்கலாம். ஒரு அமைப்பு கன்சாலிடேட்டடா ஒரே ஒரு தலித் அமைப்பு தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அமைப்பு, பெரும்பாலான தலித் மக்கள் அந்த கட்சிக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்னு இருந்தாக்க கிங் மேக்கர் 18% என்னங்க மிகப்பெரிய அளவு. சிதறி போவதனால் தான் 2 பெரிய நாளைக்கு ஒரே ஒரு அமைப்பு தாங்க தலித் மக்கள், பெரும்பாலான தலித் மக்கள் தமிழ்நாட்டில் இந்த அமைப்புக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு ஒரு நிலைமை வந்தால் நீங்க அதிமுகவோ திமுகவோ அந்த அமைப்பை பார்க்கும் விதமே மாறும். நீங்க பாருங்க. இல்ல இதுல மீண்டும் ஒரே கேள்விதான், ஒரே தலித் அமைப்பு சாத்தியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினோட வேதனையான ஒரு சமூக கட்டமைப்புல தலித்துகளே பல படிநிலை இருக்கு. அதிலே உயர் ஜாதி இருக்கு, அதிலே ஒடுக்கப்பட்ட ஜாதி இருக்கு, இந்த யதார்த்த நிலைகள் இருக்கு. ஆனால் பொருளாதார ரீதியா பார்க்கும்போது, சமூக பொருளாதார ரீதியா பார்க்கும்போது பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட கூலி விவசாயிகள், இவர்களுடைய பிரச்சனை ஒண்ணுதான். இவர்களுக்குரிய ஒரு திட்டங்களை முன்வைத்து களமாடக்கூடிய இயக்கங்கள் வந்துருச்சுன்னா நிச்சயமா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரே தலித் இயக்கம் ஒரு உயர்ந்த நோக்கத்தை உடைய இயக்கம்னு வரும்போது ஒரு பெரிய மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க முதல்ல பேசும்போது நிலமற்ற கூலி விவசாயிகள் தான் இவங்களுடைய பெரும்பான்மையான மக்கள் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்போ அவர்களுக்கு நிலம் பெற்றுக் கொடுப்பதற்கான போராட்டம் முக்கியமான ஒரு போராட்டமாக தோணுது. நீங்க அப்படி சொல்லும்போது அதுதான் அதற்கான முன்னுரிமை அங்க இருக்கணும் அப்படின்னு தோணுது. ஆனா முன்னுரிமைகள் வேறு திசைகளுக்கு போனதுனால அந்த ஏரியால செய்ய வேண்டிய களப்பணிகளை அவங்க செய்யல அப்படிங்கிற விமர்சனத்துல இருந்து இதை புரிஞ்சுக்கலாம். நிச்சயம் அதான் ஒண்ணு நிலம் பெற்றுக் கொடுப்பது, அல்லது அங்கே சில கூட்டுறவு அமைப்புகளை உருவாக்குறது, அந்த கூட்டுறவு அமைப்புகளுக்கு அரசு நிலங்களை கொண்டு வரது, இப்படி பல வகையில யோசிக்கலாம். அப்படி நினைத்தால் நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய திட்டங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல பெரிய அளவுல மரங்கள் வளர்ப்பு இயக்கம், அதாவது பயன் தரும் மரங்களை வளர்த்தாலே ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய பொருளாதார மாற்றம் கூட நிகழும். அப்படிலாம் நிறைய பல இடங்களில் நடந்திருக்கு, பல நாடுகளில் நடந்திருக்கு. அந்த படிப்பினைகளை எடுத்து இங்கே உள்ள யதார்த்த சூழலுக்கேற்ற திட்டங்கள் இயக்கங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இன்றைய ஒரு தேவை. நான் ஆக்சுவலா 2009லயும் 2011லயும் சில தலித் கட்சி தலைவர்களோட ஜஸ்ட் இன்ஃபார்மலா பேசிட்டு இருக்கும்போது நான் இந்த கேள்வியை பலமுறை கேட்டிருக்கிறேன். ஏன் நீங்க எல்லாரும் ஒன்று கூடக்கூடாதுன்னு. அடிப்படையா கொள்கை ரீதியாகவோ தலித் சமுதாயத்திற்கு அவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்களோங்கிறதுல பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. ஒரு கட்சி, ஒரு தலித் அமைப்பு இன்னொரு தலித் அமைப்பு. கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா திருஞானம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, துரதிருஷ்டவசமாக அந்த சொல்ல பயன்படுத்தினாரான்னு தெரியல. தமிழ்நாட்டுல தலித் சமூகத்துக்குள்ளேயும் சாதிய படிநிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு வந்த பதில்லையும் அந்த ரெண்டு விஷயம் அதுல வந்துச்சு. ஒண்ணு பர்சனாலிட்டி கிளாஷ். யாருக்கு ஆட்சியில் அதிகாரம் அதிகமாக இருக்க வேண்டும், பெரிய தலைவர்கள் 2 பேர் இருக்கும்போது 3 பேர் இருக்கும்போது யாருக்குள்ள அந்த ஈகோ கிளாஷும் பர்சனாலிட்டி கிளாஷும் எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி தலித் அமைப்புகளும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. ரெண்டாவது திரு திருஞானம் சொன்ன விஷயமும் உண்மைதான். ஏன்னா எல்லா தலித் சமுதாயத்துல மக்களும் அந்த உட்பிரிவுகளை அவர்கள் தாண்டி வந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய சமுதாய மாற்றமே கொண்டு வரலாம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய இடம் வந்துருச்சு. இறுதியான கேள்வி 2 பேர்ட்டையுமே. தலித் அமைப்புகளை தன்னுடைய கூட்டணிக்குள்ள சேர்த்து கொண்டால் இடைநிலை சாதியினுடைய ஓட்டு வாங்க முடியாது அப்படின்னு 2 கட்சிகளும் நினைக்கின்றன அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலர் சொன்னதாக செய்தி இந்த கட்டுரையில குறிப்பிடுறாங்க. அது தமிழ்நாட்டின் யதார்த்தமான நிலைமையா? யதார்த்த நிலைதான். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய திராவிட கட்சிகள் பொறுத்தவரை நிச்சயமா அவர்களுடைய உடனடி நோக்கம் ஆட்சிக்கு வரணும். வாக்கு வங்கி அரசியல். வாக்கு வங்கி அரசியல் போது பெரும்பான்மை ஓட்டுகள் தலித் அல்லாத சமுதாயத்தினர் இருக்கு. அதனால அவர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா என்னை பொறுத்தவரை இதுல ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும் என
பெரிய கட்சிகள், இயக்கங்கள் ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய முன்னேற்றத்துக்கான திட்டங்களை முன்வைக்கணும். அதில் தலித் முன்னேற்றம் ஒரு பகுதியாக இருக்கணும். நிச்சயமா அந்த கருத்தை நான் ஏத்துக்கிறேன். அதாவது தமிழகத்தின் முன்னேற்றத்துக்கு அவர்கள் பாடுபட வேண்டும், தலித் மக்களின் முன்னேற்றத்துக்கும் பாடுபட வேண்டும் இருக்கணுமே தவிர வெறும் அதாவது ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் அவங்க போராடுறதுங்கிறதுனால அந்த ஐடென்டிட்டி வந்து வெறும் காஸ்ட் ஐடென்டிட்டியாவே ரிமைன் ஆகுது. ஆனால் மிக முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய 2 பெரிய கட்சிகளும் இந்த கட்சிகளை சேர்த்துக்கிட்டா நமக்கு வந்து மிகப்பெரிய மற்ற சமுதாயத்து மக்களுடைய வாக்குகள் போயிடும், இழந்துரும் அப்படின்னு நினைக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படியுமோ பெரும்பாலான தலித் மக்கள் இதர் அதிமுக போட போறாங்க, திமுக போட போறாங்க வாக்குகள். அதனால இவர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நாம் எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு இன்டிஃபரண்டா இருக்காங்களே தவிர அந்த 18% வாக்கு வங்கி இருக்கிற ஒரு சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் அவங்க கொடுக்கறது இல்லை. அதுக்குதான் காரணம். சரி, வாக்கு வங்கிங்கிற பார்வையில் அவங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க, அதனால அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆனால் அது மட்டுமா சமூக வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு மோதல்கள் உருவாகக்கூடிய ஒரு சூழல் வருவதற்கு அவங்க பெரிய கட்சிகள் வந்து தங்களுடைய அணியினரிடத்தை சரியான வேலையை செய்யவில்லை என்றால் இந்த மோதல் வரும் சூழல் உருவாகுதுங்கிற பொறுப்புணர்ச்சியோடு அதை பார்க்குறாங்களாங்கிற கேள்வி வந்து மீண்டும் மீண்டும் எஞ்சி நிற்குது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.